உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஹாசினி, பெரியம்மா ரெடி ஆயிட்டீங்களா? ஆமா, காலையிலேயே ரெடி ஆயிட்டேன். கிட்டத்தட்ட 3 வருஷம் கழிச்சு சாமுண்டீஸ்வரி அக்கா வராங்கல்ல. அம்மா, அக்காவுக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சிருக்கல. பெரியம்மா என்னென்னலாம் லைக் பண்ணி சாப்பிடுவாங்கன்னு எனக்கு தான் தெரியுமே. எல்லாத்தையுமே நான் சூப்பரா ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஹாசினி, சூரிய மாமா வந்தாச்சு. மாமா ரெடி ஆயிட்டீங்களா? நான் ரெடி ஆயிட்டேன். உள்ள எல்லாம் ரெடி ஆயிடுச்சா? எல்லாமே ரெடி. டிஃபன் முதற்கொண்டு. சூப்பர். நான் தாரா இல்ல மாயான்னு சொல்லி சூர்யாவை ஏமாத்தின மாதிரி சாமுண்டீஸ்வரியை ஏமாத்த முடியாது. ஆமா சிஸ்டர், மாப்பிள்ள சூர்யா உங்க மேல கண்மூடித்தனமா பாசம் வச்சிருந்தான். அதனால நீங்க சொன்னதையெல்லாம் நம்பிட்டான். ஆனா மும்பையில இருந்து வர சாமுண்டீஸ்வரி யமகாதகி சிஸ்டர். ஏற்கனவே அவளுக்கு உங்க மேல நல்ல ஒப்பீனியன் கிடையாது. என்ன நடக்க போகுதுன்னு நினைச்சா எனக்கே ரொம்ப டென்ஷனா இருக்குது சிஸ்டர். எப்படியும் சந்தேகப்பட்டு எடக்கு மடக்கா கேள்வி கேப்பா. அது எல்லாத்துக்குமே நான் ரெடியா தான் இருக்கேன். இருந்தாலும் கொஞ்சம் டென்ஷன் இருக்கதா செய்யுது. டிரைவர் மேடம், வண்டியை நிப்பாட்டு. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க மேடம், என்ன வேணும் உங்களுக்கு? அந்த சட்டையை கழட்டுங்க. யார் நீங்க? எதுக்கு சட்டை கழட்ட சொல்றீங்க? நான் போலீஸ் இன்ஸ்பெக்டர். முதல்ல சட்டையை கழட்டுங்க. கழட்டுங்க. கழட்டுறேன் மேடம். இந்தாங்க மேடம். இது பிடிங்க. பரவாயில்லையே, எல்லார் மாதிரியும் வேடிக்கை பார்த்துட்டு பரிதாபப்பட்டுட்டு போகாம புத்திசாலித்தனமா அந்த பொண்ணோட மானத்தை காப்பாத்திருக்கா. கொடுங்க. இந்தாங்க. புது ஷர்ட் வாங்கிக்கோங்க. சரிங்க மேடம். இந்த பொண்ணுக்கு ரொம்ப பசியா இருக்கு போல. மா, இந்தாம்மா. இந்தா, நல்லா சாப்பிடு. சாப்பிடு. சாப்பிடுங்க. இது மாயாங்கிறத என்னால நம்பவே முடியல. முதல்ல நாங்களும் நம்பல, அப்புறமா தான் நாங்க. ஆமா, காசில எங்க இருந்தீங்க? இன்னைக்கு சோழி முடிச்சு போச்சுன்னு நினைக்கிறேன். வாரணாசி. காசியும் வாரணாசியும் ஒண்ணுதான். ப்ராப்பர் வாரணாசியா? இல்ல, பக்கத்துல 12 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கிற
பாபத்பூர் ஏர்போர்ட் பக்கத்துல ஒரு சின்ன கிராமம். ஓகே, பரவாயில்ல, சிஸ்டர் சமாளிச்சுக்கிட்டு இருக்குது. ஆனா எனக்கு என்னமோ தாரா செத்து போன மாதிரி செட்டப் பண்ணிட்டு மாயாவா திரும்பி வந்துட்ட மாதிரி தெரியுது. சிஸ்டர், முதல்ல இந்த மாதிரி போட்டோவை தூக்கிட்டு போய் எங்கேயாவது தூக்கி போடணும் சிஸ்டர். மாறி இல்லாத வீட்டுக்கு வரணும்னு எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. அதனாலதான் 2 வருஷமா வரல. 2 வருஷமா வராதன்னா இப்ப வந்திருக்கேனா அதுக்கு காரணம், நான் கண்டிப்பா வரணும்னு பெரியவங்க ஒருத்தவங்க எனக்கு ஃபோன் பண்ணி இருந்தாங்க. பெரியவங்களா? எனக்கு ஃபோன் பண்ண அந்த பெரியவங்க யார் தெரியுமா? யாரா இருக்கும்? அந்த பெரியவங்க வேற யாரும் இல்ல, நம்ம குழந்தை தேவிதான். நினைச்சேன், நான் அப்பவே நினைச்சேன் சுண்டக்கா தான் இந்த வேலை பார்த்திருக்குது. குழந்தை தேவிதான் எனக்கு ஃபோன் பண்ணி கண்டிப்பா நீங்க இங்க வரணும், உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல போறேன்னு சொல்லுச்சு. ஆமா, குழந்தை தேவி எங்க? அத்த தேவி கிராண்ட்மா, நான் இங்க இருக்கேன். கிராண்ட்மா, செல்லம், வாங்க வாங்க வாங்க. நான் வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு? இவ்வளவு நேரம் நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அது என்ன முதல்ல பார்க்க வந்திருக்கீங்களா பாட்டி? உங்களுக்கு அழகா தெரிய வேணாமா, அதான் ரெடி ஆக்கிட்டு இருந்தேன். நீ அழகுதாண்டா செல்லம். உன் பேச்சு கொள்ளை அழகு. இதுல உனக்கு அலங்காரம் வேற தேவையா செல்லம்? கிராண்ட்மா உனக்காக ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கேன். என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க? தேவி மாக்கு கிராண்ட்மாவோட கிஃப்ட். என்னங்க? பாரு, உனக்காக வாங்கிட்டு வந்தேன். Thank you. ஓ, யூ வெல்கம். Welcome. கியூட். சூர்யா, அத்த குழந்தைய நல்லபடியா வளர்த்திருக்கேப்பா. அம்மா இல்லாத குழந்தைன்னு யாருமே சொல்ல முடியாது. அது ஹாசினி, பார்வதி அத்த, இவங்க தான் எல்லாத்துக்குமே காரணம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.